வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். எப்பயுமே நம்ம கவர் பண்ணுவோம் இல்லையா, அண்டர் 10K, அண்டர் 20K, அண்டர் 30K, அந்த மாதிரி அண்டர் 50Kங்க. அண்டர் 50Kவை நம்ம ரொம்ப ஆர்வமாக பார்க்க காரணம் என்ன அப்படின்னா, ஒரு டைம் வந்து 30,000 ரூபாய்க்கு இருந்த ஃபோன்ஸ் எல்லாமே இப்போ வந்து இந்த 30 to 50K கேப்பில் இருக்குது. இந்த வரிசையில் எந்தெந்த ஃபோன்ஸ்லாம் வருது, எந்த அளவுக்கு ஒர்த்து, யார் அந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு நத்திங் ஃபோன் 4A Pro. ஸோ யாருக்கெல்லாம் நத்திங் OS பிடிக்குமோ, பில்டு குவாலிட்டியே ஒரு முக்கியமான ஃபேக்டராக நினைக்கிறாங்களோ, எனக்கு கண்டிப்பாக கிளாஸ் பில்டு ஃபோன் வேண்டாம், மெட்டல் பில்டு எனக்கு ரொம்பவே ப்ரிஃபரபிளி குட்டு, எனக்கு மெட்டல் பில்டு ஃபோன்ஸ் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்குவேன். ஸோ அந்த ஏரியாவை அது வந்து சைன் பண்ணும். அடுத்து முக்கியமான ஏரியா என்னன்னு பார்த்தா யூனிக்னஸ். பப்ளிக்கில் எங்கேயாவது ஃபோன் எடுத்துகிட்டு போய் நின்னோன்னா அப்படியே துண்டாக தனியாக தெரியணும் ப்ரோ. அந்த ஃபோனோட லுக் அண்ட் ஏஸ்தட்டிக்ஸ் வந்து யூனிக்காக இருக்கணும். அது ரெண்டு விதத்தில் பார்க்கலாம். ஒன்று, ரொம்பவே அழகாக இருக்கிறனால கிடைக்கக்கூடிய யூனிக்னஸ். இன்னொன்று, ரொம்பவே விசித்திரமாக இருக்கிறனால கிடைக்கிற யூனிக்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக நான் அசிங்கமாக இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி எல்லா ஃபோன் அப்படி அசிங்கமாக இருந்தால் பெரும்பாலும் நிறைய ஃபோன்ஸ் வந்து உயிரோடே வராதுன்னு வைப்போம். இந்த ஃபோன் எப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான விசித்திரமான லுக் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ ஆக மொத்தம் 4A Pro வந்து இந்த மாதிரியான பெக்யூலியரான ஒரு சில தாட் ப்ராசஸ் இருக்கிறவங்க வாங்கலாம். பேட்ரி லைஃப் ஓரளவுக்கு ப்ராமிசிங்காக இருக்கும். உங்களுக்கு நத்திங் OS கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஒரு சில ஃப்ளேவர்ஸை ஆட் பண்ணுறாங்க, ஒரு சில கஸ்டமைசேஷனை கொண்டு வராங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நத்திங் OS 4.1. பட் அதுலேயே தான் நெகட்டிவும் இருக்குது. நத்திங் OS 4.1 வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் வந்து பேட்டரி லைஃப் அண்ட் ரிலேபிலிட்டி அண்ட் அந்த ஸ்டெபிலிட்டி அதில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதையும் நான் வந்து இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறேன். பட் ஃபோன் 4A Pro எப்படி ப்ரோ, இப்போ 40,000 ரூபாய்க்கு 128 கொடுக்குறானுங்களே, வாங்கலாமா அப்படின்னா, நத்திங் ஃபோன் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். நத்திங் OS இதுக்குன்னா நான் யூஸ் பண்ணி பழகிருக்கேன், எனக்கு பிடிக்கும் ப்ரோ. சில சமயங்களில் சொதப்புவாங்க, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு சில அப்டேட்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது எனக்கு பழக்கமான ஒரு விஷயம் தான். நத்திங் ஃபோன் 1 யூஸ் பண்ணேன், நத்திங் ஃபோன் 2A+ யூஸ் பண்ணேன், இப்போ 4A Pro போலான்னு இருக்கேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் ஏமாற்றங்கள் எதுவும் இருக்க போகிறது கிடையாது. பட் இதுவே இதுக்கு முன்னாடி நான் விவோவில் V50 யூஸ் பண்ணேன் ப்ரோ, ரெனோவில் வந்து 13 Pro யூஸ் பண்ணேன் ப்ரோ, இப்போ நத்திங் ஃபோனுக்கு வரலாம் அப்படின்னு இருக்கேன்னா, அகெயின் பேட்டரி லைஃப், ஆக்டிவான கம்யூனிட்டி, நத்திங் OS இந்த மாதிரியான ஒரு சில அட்வான்டேஜஸ் இருந்தாலும் கேமராவில் பின்தங்கி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக விவோ அண்ட் ஓப்போ ஆஃப்லைன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுற அந்த V series அண்ட் ஓப்போட ரெனோ சீரிஸ் மாதிரிலாம் இதுலேருந்து கேமரா அவுட்புட் வராது. இதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு போகிறதா இருந்தால் கார்ட் ஆஃபர் எல்லாமே சேர்த்து அவைல் பண்ணும்போது உங்களால் நத்திங் ஃபோன் 3 வாங்கிட முடியும். நத்திங் ஃபோன் 3 ஃபார் ஷோர் இதை விட பெட்டரான ஆப்டிக்ஸோடு இருக்கக்கூடிய பெட்டரான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். நம்ம மக்களே வந்து யாராவது இப்போ 4A Pro யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் இருக்க பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை சொல்லுவாங்க. நீங்கள் அதை வச்சு ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். போக்கோ X8 Pro Max இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் கிட்டத்தட்ட கேமரா ஆஸ்பெக்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மாலைக்கண் வியாதி வரக்கூடிய கேமராலாம் இருக்குது. ஆனால் ப்ரைமரி சென்சார் வந்து ப்ராமிசிங்காக இருக்கும். அண்ட் அதில் இருக்க லென்ஸ் வந்து நிஜமாக நல்லா இருந்தது. நாங்கள் எடுத்த சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து X8 Pro Max அப்படிங்கிற ஒரு வீடியோ ஸ்பெசிஃபிக்காக போட்டிருப்போம், அதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்குன்னு. எனக்கு இதில் வந்து ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா 9500S. அது என்ன தான் பர்ஃபார்மன்ஸ் பேக்டாக இருக்கக்கூடிய ஒரு SoCயாக இருந்தாலும் எனக்கு டே டு டே லைஃப்பில், அதுவும் இப்போ சம்மர் டைமில் கண்டிப்பாக நீங்கள் வார்ம்னஸை ஃபீல் பண்ணுவீங்க கேஸ் இல்லாதப்ப. ஸோ கேஸ் இல்லாமல் 5G டேட்டா ஆன் பண்ணி நீங்கள் சும்மா அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு வார்ம்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் வந்து கொஞ்சம் முக்கியமான ஆப், கொஞ்சம் அதிகமான பேக்ரவுண்ட் ரெக்வஸ்ட்லாம் வைக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோனோட டெம்பரேச்சர் இன்னும் ரைஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். அதுவும் முக்கியமாக 5G டேட்டாவில். பட் இதே மாதிரியான சினாரியோஸ் எல்லாத்தையும் நான் ஒய்ஃபைல பண்ணும்போது இந்த டிவைஸ் வந்து ஸ்டேட் கூல். பட் இதுக்கப்புறம் போக சம்மர் கொஞ்சம் பீக் ஆகும் அப்படின்றனால டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகம். இந்த ஃபோனோட பிக்கஸ்ட் ப்ளஸ் என்ன அப்படின்னா 100 வாட் சார்ஜிங்கும் 19,000 mAh பேட்டரியும். டிவைஸ் வந்து கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னு வைங்களேன், வார்ம் ஆகுது இல்லாட்டி கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா 100 வாட்டே கனெக்ட் பண்ணியிருந்தாலும் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கூட சார்ஜர் ஆகும். ஏன்னா நீங்கள் இருக்கிறது ஒரு ஏசி ரூமாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து சார்ஜிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். பூஸ்ட்டே கொடுத்தாலும் என்ன ஆகிடும்னா, சார்ஜிங்கில் பூஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ட்ரிகர் பண்ணாலும் டிவைஸ் கொஞ்சம் வார்ம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படியா இருந்தாலும் எந்த டிவைஸாக இருந்தாலுமே அது சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் ஆஸ்பெக்ட்லையும் அல்காரிதம் உள்ளே கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ டவுன் பண்ணிவிடும் சார்ஜிங்கை. ஸோ 100 வாட் சார்ஜர், 9000 mAh பேட்டரி, சம்டைம்ஸ் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கூட ஆகலாம் பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் பேக்டு ஒரு டிவைஸ். நீங்கள் வந்து வெயில் அதிகமாக 5Gயோட கேம்லாம் ஆடுவீங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது. பட் இதே இண்டோரில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நான் வந்து IT ப்ரொஃபஷனில் இருக்கேன். எனக்கு வந்து வீட்லேயும் நான் ஏசி தான் போட்டிருக்கேன், ஆஃபீஸ்லேயும் ஏசி தான், இடையில கேபில் ட்ராவல் பண்ணும்போதும் ஏசி தான் அப்படின்னா இந்த மாதிரியான என்வரான்மெண்ட்டுக்குலாம் இது வந்து ஃபேவரபுளான ஒரு ஃபோன் தான். ஸோ நல்ல டிஸ்பிளே, நல்ல ஸ்பீக்கர், நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஹாப்டிக்ஸ் நல்லா இருக்குது. இது எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் 9500Sஓட பர்ஃபார்மன்ஸும் பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த வார்ம்னஸ் அண்ட் அட் டைம்ஸ் அக்கேஷனல் ஹீட்டிங் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு நெகட்டிவாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் யாராவது இப்போ வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பாக்கெட் எஃப்எம் இந்த மாதிரி ஒரு சில நண்பர்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டாங்க. தே ஆர் ஹாப்பி அண்ட் கேஸ் எல்லாமே யூஸ் பண்ணும்போது அவங்களும் வார்ம் ஆகுதுங்கிறது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து Moto Razr 60 இல்லை புரியல, இது எந்த அடிப்படையில் அடுத்து சார் கேடே
7400X பேஸ் பண்ண இந்த ஃபோனை கொண்டு போய் நான் 45,000 ரூபாய்க்கு மக்கள்கிட்ட சொன்னால் அவங்களாம் அருவாள் எடுத்துகிட்டு வர மாட்டாங்களா? இது வந்து பர்சனலாக சொல்லணும்னா ஃப்ளிப் ஃபோன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பல தடவை மடக்கி தட்டினா மடக்கின நடுவாக்கில் எங்கேயாவது கோடு விழும், இல்லாட்டி பிரச்சனையாகும், இல்லாட்டி ஏதோ அந்த க்ரீஸ் ஏரியாவில் பிரச்சனை வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் அந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அது பீல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பிரச்சனைகள் தான் இருக்குது. ஸோ மடக்கத்தட்டு ஃபோன்ஸ், அதாவது இந்த மடக்கி தட்டு ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் விலக்கி வைக்கிறேன் இப்போதைக்கு. அதுவும் இந்த சம்மரில் சத்தியமாக வேணாம். S24 ஸ்னாப்ட்ராகன் மாடல் ஒரு டைம் 40,000 ரூபாய்க்கு கீழே இருந்தாலும் இப்போ 46,000 ரூபாய்க்கு 128 GB கிடைக்குது. மீடியா சென்ட்ரிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் ரொம்பவே சாலிடான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் காம்பேக்டான ஒரு ஃபோனு. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது S24 இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் திஸ். அது அந்த 50,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லேயே வந்து ரிலேபிளான ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். இன்றைக்கி கூட ட்விட்டரில் ஒரு நண்பர் வந்து என்ன போட்டிருந்தாருன்னா, இந்த மாதிரி என்னங்க இது கம்பேரிசன் பாருங்க, சாம்சங்கோட S26 ஒரு குப்பை, அது பக்கத்தில் பாருங்கள் X300FE எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தப்பே கிடையாது. அவருக்கு நிஜமாவே விவோ X300FE பிடிச்சிருக்குன்னா மாஸ் தான், அவர் வாங்கி என்ஜாய் பண்ணலாம். பட் இங்கே ஃபேக்ட் என்னென்னா, நிறைய கமெண்ட் அது கீழே வந்திருந்தது. யாருக்கெல்லாம் விவோ பிடிச்சிருக்கோ சூப்பர்னு சொல்கிறாங்க, யாருக்கெல்லாம் வந்து விவோக்கு பதில் சாம்சங் பிடிச்சிருக்கோ அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு 2 அப்டேட் 3 அப்டேட்டுக்கு அப்புறமா அதுலேயும் முக்கியமாக ஒரு மேஜர் அப்டேட் வந்ததுனாலே விவோவில் வந்து கேமரா எல்லாமே மாறிடும், எனக்கு ஓவரால் பர்ஃபார்மன்ஸே மாறிடும், அப்புறம் எதுக்கு நீ விவோ சஜஸ்ட் பண்ணுற அப்படின்ற கேள்வியும் கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து என்னால் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கே புரியல. நான் அதுக்கு வந்து கோட்டர் ட்வீட் போட்டு ப்ரோ காட் ஒன் பாயிண்ட் ஒன் மட்டும் போட்டிருந்தேன். எனக்கு வந்து சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் 25 வாட் சார்ஜிங் எல்லாம் சஜஸ்ட், அதாவது அது ஒரு பாயிண்ட்டாகவே கன்சிடர் பண்ண முடியாது. 46,000 கொடுத்து வாங்கி 25 வாட்டில் பொறுமையாக அதுவும் இந்த 4000 mAh 3900 4000 mAh வந்து உருட்டுறதுக்குள்ளே நான் படுற கஷ்டம் இருக்குது பாருங்க மாதிரி இருக்கும். ஒன்று, ரெண்டாவது பேட்டரி லைஃப் ஆவரேஜாக இருக்கும். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு தான் இந்த ஃபோனை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன் யூ எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு நினச்சா இந்த ஃபோன் வந்து ஸ்கோர் பண்ணும். பட் அதெல்லாம் இல்லை ப்ரோ, எனக்கு வந்து மீடியா சென்ட்ரிக்காகவும் பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கணும், சார்ஜிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு சொன்னால் சத்தியமாக இந்த ஃபோனில் லேண்ட் ஆகவே முடியாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இதே வந்து விவோ ஓப்போவில் பார்க்கும்போது எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, வரும்போது டிவைஸ் வேறு லெவலில் இருக்குது. அதோட சக்ஸஸார் வரும்போது இதுக்கு ஒரு அப்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லைட்டாக டிகிரேட் ஆகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நினச்சி தான் வருத்தம். அது இதில் மட்டும் இல்லைங்க, ஷாமியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 14 அல்ட்ரா 15 அல்ட்ராலாம் சேஃபாக ப்ளே ஆகிற மாதிரி இருக்குது. பட் 13 ப்ரோ நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல, அதில் டெலிஃபோட்டோ வந்து கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி தான் இருக்குது. டே 1 நான் யூஸ் பண்ணும்போது போஸ்ட் ப்ராசஸிங் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு இப்போ போஸ்ட் ப்ராசஸிங் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதையும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குன்றேன். ரைட்டு, iQOO 15R வரும்போது 42,000 40,000 இந்த மாதிரிலாம் சில சமயங்களில் 41,000 கார்டு ஆஃபர்லாம் கிடச்சிது. இப்போ 47,000க்கு இருக்குது. ஸோ வேறு ஏதாவது நல்ல ஆஃபர்ஸ் அதுக்கு இருந்ததுனாலும் தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கேமிங் அடிப்படையில் பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நினச்சி ஒரு சிலர் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து 15R ஒரு நல்ல டிவைஸாக இருக்கும். ஏன்னா கேமிங் வந்து மனசில் வச்சு கேமிங்கான சிப்லேருந்து எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கேமரா வந்து ஆவரேஜாக இருந்தாலும் மற்ற எல்லா இடத்துலையுமே அது வந்து அதுவும் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து அது ஸ்கோர் பண்ணும். ஆரிஜின் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்க விமர்சனம் என்ன அப்படின்னா, ஆரிஜின் வாய்ஸ் மோசமாக இருக்குன்னு யாரும் சொல்லல, ஃபண்டோ வாய்ஸ் மாதிரியே தான் இருக்குது, இதில் வித்தியாசத்தை என்னால் பார்க்க முடியலன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வகையில் பார்த்தா அது பரவாயில்ல தான். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபண்டோ வாய்ஸ் வேமோர் ரிலேபிளாகவும் பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்குது, பட் ஆரிஜின் வாய்ஸில் அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரிலேபிளாக இல்லை, கொஞ்சம் எஸ்ஓடியில் அடி வாங்கின மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனமாக வச்சிருக்காங்க. இது வந்து எனக்கு புதுசு இல்லை. ஹைப்ரோ OS வரும்போது அப்படி தான் இருந்தது. MI UI 14 ரொம்பவே சாலிடாகவும் ரிலேபிளாகவும் இருந்தது. ஹைப்ரோ OS 1 வரும்போது எல்லாருமே இதே தான் ஃபீல் பண்ணாங்க. டிவைஸ் ஸ்மூத் ஆகிடுச்சு, ஆனால் எனக்கு பேட்டரி லைஃப் முன்ன மாதிரி இல்லை, ஸ்லைட் வார்மிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ். ஸோ மற்றபடி வந்து ஒரு ஸ்னாப்ட்ராகன் பேஸ்டு டிவைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் முக்கியமான ஓரளவுக்கு கேம் ஆடுவேன் அப்படின்னும் போது 8 Gen 5 பேஸ்ட் iQOO 15R நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். 7600 mAh 7400 mAh இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பரவலாக நீங்கள் இந்த பட்ஜெட்டில் பார்க்க முடியுது. இதில் நார்டு 6 மட்டும் தான் 9000 mAh. அப்புறம் போக்கோ புரியுது, போக்கோ ஆனால் டிமென்சிட்டியோட 9000 mAh. அடுத்து பிக்சல் 10A. இதை வந்து இப்போயும் அவங்க சோஷியல் மீடியாவில் எல்லோரும் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது ஒரு குப்பை டஸ்ட்பின்குள்ளே போட்டுரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு வித்தியாசமான ஃபீலுங்க. நிஜமாவே உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நீங்கள் டிவைஸ் சூஸ் பண்ணுங்கிறதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு டிவைஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே ரொம்ப அழுத்தமாக நான் சொல்லிட்டு வரேன். இப்போ ஒரு 10A வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10A நான் இப்பயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான். உங்களுக்கு டிசைன் ஃபேக்டராக இருக்கட்டும், வெயிட்டாக இருக்கட்டும், கையில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணும்போது அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைன்ஸாக தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து 10A சத்தியமாக ஸ்கோர் பண்ணோம். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கேமரா வைசர் அந்த பம்பை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் நான் பாசிட்டிவாக சொல்லணுமான்னு கேட்டால் சத்தியமாக நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சொல்லப்போனால் இப்போ ஃப்ளாட்டாக இருக்கிறனால தரையில் கேஸ் இல்லாமல் வச்சோன்னா ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சார்ஜிங்கில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, டிஸ்பிளேலையும் ஒரு மைல்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, நெட்வொர்க் கவரேஜ்லேயுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சனால எனக்கு வந்து 10A ஒரு சாலிட் ஃபோனாக தான் ஃபீல் ஆகுது. இதில் என்னென்னா நீங்கள் தான் இதுக்கு மேலே டிசைன் படிக்கணும். எப்படின்னா இது வந்து நமக்கு தேருமா தேராதா, 10A மாதிரி ஒரு டிவைஸை வாங்கினா நமக்கு வந்து நம்மளோட டே டு டே பேசிக் நீட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகாதா. என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக் நீட்ஸ் மீடியா கன்சம்ஷன் அதிலலாம் நீங்கள் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவீங்க. கேமிங் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே போகும்போது தான் உங்களுக்கு வந்து இது வேலைக்கு ஆகாது. கேமிங்கான ஃபோன் இது கிடையாது. ஓகே ரைட்டு. ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து சப்போஸ் கேண்டி கிரஷ், கிளாஷ் ராயல் இந்த மாதிரியான கேம்லாம் ஆடுவேன், அதெல்லாம் ஆடலாமான்னு கேட்டால் தாராளமாக ஆடலாம். அடுத்து வந்து ரெனோ 15ங்க. ரெனோ 15 வந்து
ஓகே. ஆனால் 48,000 ரூபாய்க்கு ரெனோ 15 வந்து காஸ்ட்லி தான். அண்ட் 7 Gen 4 பேஸ்டு இருக்கிற இந்த டிவைஸே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹீட் ஆகுது அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட் நான் பார்த்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இதுவே ரெனோ 15 ப்ரோ மினி அதெல்லாம் போனோம்னா நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு டிமென்சிட்டி ப்ராசர் தான் 8450. ஆனால் அதில் வந்து பெரிய அளவில் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ப்ரோக்கு போகும்போது இருக்கலே பெரிய ஃபோன், ப்ரோ மினி போனால் கொஞ்சம் சின்ன ஃபோன், கூலிங் மெக்கானிசம்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. அண்ட் கலர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ரெனோலேருந்து வரக்கூடிய அவுட்புட்ஸ் ஈஸியாக சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. 14லேயும் உங்களுக்கு அதே மாதிரியான சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ் தான் வரும். அண்ட் ஸ்னாப்ட்ராகன் SoC இருக்கிறனால ஓரளவுக்கு ஒரு சில ஆப்டெக்ஸ் ரிலேட்டடான அட்வான்டேஜஸ் என்ஜாய் பண்ண வாய்ப்பு இருக்குது. குவால்காமோட ஆப்டெக்ஸ் அடாப்டிவ்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். iPhone 15 என்னை பொறுத்த வரைக்கும் 128 GB 50,000 ரூபாய்க்கு ஸ்கிப்பு, அதை யாரும் கன்சிடர் பண்ண வேணாம். 100% ஸ்கிப்பு. Vivo V70 எலைட் போனாலாவது உங்களுக்கு 8s Gen 3, ஸோ கொஞ்சம் ஃபியூச்சர் ப்ரூஃப்னு சொல்லலாம். பட் அப்போ தான் நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு நல்ல லவுடாக இருக்குது. ஆமாம், 8s Gen 3 இருந்தால் மட்டும் என்ன அப்டேட்டில் சொதப்பி விட்டு போஸ்ட் ப்ராசஸிங்கில் சொதப்பினாங்கன்னா கேமரா தான் கண்ட்ராவே எடுமே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. எல்லா பிராண்டுக்கிட்டையுமே எனக்கு இந்த ஃபியர் இருக்குது. ஐஃபோனில் அந்தளவுக்கு ஃபியர் இல்லை. சாம்சங்கில் ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல. பிக்சல்லையும் இந்த விதத்தில் வந்து அவ்வளோ குழப்பலை. பட் மீதி பேர்கிட்ட தான் நம்ம இந்த பிரச்சனையை பார்க்குறோம். மற்றபடி V70 ஃபார் நவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைஸு. உங்களுக்கு செல்ஃபியாக இருக்கட்டும், இல்லாட்டி ரியர் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இதிலெல்லாம் சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணும். வீடியோ பொறுத்த வரைக்கும் கூட வீடியோவில் Vivo நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க அல்காரிதம்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓப்போவோட சைடில் தான் வீடியோ ஒரு டைம் செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு 4 years பேக் போனால் கூட ஓப்போவோட வீடியோ தரமாக இருக்கும். பட் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா Vivo வந்து நல்லாவே கேட்சப் பண்ணிட்டு வராங்க. அண்ட் X series நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, X300, அதனால நல்ல ரிசல்ட்டுங்க, நல்ல வீடியோ ரிசல்ட்டு. ஸோ அதெல்லாமும் தரமான விஷயம் தான். மோட்டோ சிக்னேச்சர் வந்து கார்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து 53, 52 கிடைக்கும். அண்ட் யூஸ்டு மார்க்கெட்டில் உங்களுக்கு பில்லோட நீங்கள் வாங்க முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் 50,000 ரூபாய் கீழே கிடைக்கும். அதாவது பில்லோட யாராவது வாங்கிட்டு 2 வாரம் யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து மோட்டோவில் அவ்வளோவா செட் ஆகலை, இல்லாட்டி ஹலோ யூஐ செட் ஆகலைன்னு சொல்லி விற்பாங்க இல்லையா. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஸ்டு மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா 52,000 ரூபாய்க்கு 1 TB வாங்க கூட வாய்ப்பு இருக்குது மோட்டோலா சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த மோட்டோலா என்ன சொல்கிறதுனே தெரில. நான் Edge 70 யூஸ் பண்ணேன். அது என்னன்னா டிசம்பர் பேட்சில் இருக்குது, அதுக்கப்புறம் அப்டேட்டே வரல. சிக்னேச்சரில் பரவாயில்லைங்க, 2 மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்குது. அண்ட் சின்ன சின்ன பக்ஸ் எல்லாம் அப்போ போய் என்னால் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது 2 ஃபோன்லையும், Edge 70யும் சரி அண்ட் மோட்டோலா சிக்னேச்சர்லையும் சரி. பட் அதுக்காக டே டு டே லைஃப்பில் நான் அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுற விதத்தில் ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தி விடுதான்னு கேட்டிங்கன்னா அங்கெல்லாம் இல்லை. ஸோ அதையும் வந்து இந்த இடத்துல நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி தான் ஆகணும். பட் மோட்டோலா ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் ப்ரீமியமான ஃபீலை தைரியமாக நீங்கள் வந்து அதை சொல்லலாம். அண்ட் அதோட டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் வைடராக இருக்கும். ஸோ டைப்பிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சிக்னேச்சர் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். கேமராவை பொறுத்த வரைக்கும் ஷட்டர் ஸ்பீடு இப்போ வந்து ஓரளவுக்கு ஓகே. ஷட்டர் ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்னு சொல்ல மாட்டேன். டே டைமில் நல்ல வெயில் இருந்ததுன்னா எதுவாக இருந்தாலும் எந்த ஃபோனாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இது வந்து அக்கேஷனலாக லைட்டு கொஞ்சம் கம்மியாகும் போது இது ஷட்டர் ஸ்பீடில் கொஞ்சம் கஷ்டப்படும். அண்ட் மற்றபடி வந்து ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட்ஸை வந்து போர்ட்ரேட் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சாலும் கொஞ்சம் கஷ்டம். ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் லோ லைட் கொஞ்சம் லோ லைட் சுச்சுவேஷனுக்குள்ளே போனாலும் HDR ஸ்டிச்சிங் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. பட் மற்றபடி மோட்டோலா சிக்னேச்சர் வந்து நல்ல மீடியா சென்ட்ரிக் அண்ட் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஹலோ யூஐலேயே இருக்கலே பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இன்கார்பரேட் பண்ண முடியுமோ அது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் தான் கொடுப்பேன். அந்த மாதிரி அடம்பிடிச்சி 7 வருஷம் அப்டேட்டோட சேர்த்து இந்த சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல டிவைஸ் தான். S25FE ஒரு அற்புதமான டிவைஸ், அற்புதமான படைப்பு. அது வந்து கார்பரேட் ஆஃபரில் வாங்குறது வந்து 46,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். அந்த ட்ரிபிள் கேமரா வந்து டே டைமுக்கு தரமாக இருக்கும். அண்ட் லோ லைட்டில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ ஃபஸ்ட்டு மண்ணை கவிரும், அதுக்கப்புறம் அல்ட்ரா வைடு கவ்வும், அண்ட் லாஸ்ட்டாக தான் பிரைமரி சென்சார் வந்து இருக்கலே டார்க்காக இருந்தால் சொதப்போம். செல்ஃபி கூட உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு அதில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிவிடும். லோ லைட்டில் மட்டும் தான் கொஞ்சம் அங்கங்கே ஸ்ட்ரகிள் ஆகுமே தவிர டே லைட்லலாம் பட்டையை கிளப்பிடும். வீடியோகிராஃபி சொல்லவே வேணால் டே லைட்டில் பட்டையை கிளப்பிடும். ஸோ மீடியா வீடியோ ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 2400 மொக்க ப்ராசர்லாம் கிடையாது. சொல்லப்போனால் டென்சார்லாம் கம்பேர் பண்ணும்போது 2400 இஸ் வே பெட்டர். ஓகேயா? ஸோ அதனால் இந்த மாதிரியான அடிப்படையில் எடுக்கும்போது உங்களுக்கு மீடியாக்காகவும் நல்ல பேட்டரி லைஃபு, பெரிய ஃபோன், நல்ல டிஸ்பிளே அண்ட் கேமரா, அண்ட் முக்கியமாக கேமராவை டே டைமில் வீடியோ அண்ட் ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணுவீங்களா? S25FE டேக் இட், என்ஜாய். ஆல்ரெடி நம்ம நத்திங் ஃபோன் 3 பற்றி பேசியிருக்கோம். ஸோ ஃபோன் 3 இந்த பட்ஜெட்குள்ளே கிடைக்கிது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோன் 3 வந்து உங்களுக்கு கார்டு ஆஃபர் அண்ட் சில ஆஃபர்ஸோட சேர்த்து வந்து உங்களுக்கு 16/512 கிடைக்கும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஃபோன்ஸ்லாம் நீங்கள் வாங்குறதா இருந்தால் 16/512 வாங்கிக்கோங்க. OnePlusல 13R கூட பார்த்தீங்கன்னா 16/512 கார்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணால் 45 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இந்த 16/512 நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி மேபி இந்த 16GB RAM தேவையில்லாத மாதிரி கூட இருக்கலாம். பட் இன்னும் 1 or 2 இயர்ஸ்க்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸில் வந்து இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏஐ இன்டெகிரேட் பண்ணுறேன் நிறைய ஆர்டிஃபெக்ட்ஸ் உள்ளே கொண்டு வந்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ரிசோர்ஸ் டிமாண்டிங்காக மாற வாய்ப்பு இருக்குது. ரேம் வந்து அதிகமாக டிமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது 12GB ரேமே பத்தாமல் போகலாம். இப்போ மோட்டோலா சிக்னேச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கூட 12GB ரேமில் வந்து டிவைஸ் ஸ்லைட்டாக அக்கேஷனல் ஸ்லகிஷ்னஸ் காமிச்சிருக்கு.
எந்த மாதிரி சொல்கிறேன்னா ரேம் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல இப்போ 4 ஆப் ஓப்பன் பண்ணுறேன் 5வது ஆப் போகும்போது ஃபஸ்ட் ஆப் கில் பண்ணிவிடும். பட் 16 1 TB அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸே கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போயே போகும்போது 16 GB ரேம் போக முடியும், உங்களோட பட்ஜெட்டில் பிரச்சனை இல்லை, நான் மட்டும் தான் நான் சொல்கிறேன். அதை விட்டு அப்புறம் என் கையில் இருக்கிறதே 40,000 ரூபா தான், ஆனால் நீங்கள் 48,000 ரூபாய்க்கு இருக்கிற ஃபோனை வாங்குறதுக்காக நீங்கள் என்ன தூண்டி விட்டுட்டு இருக்கீங்க அப்படிலாம் இல்லை. கம்ஃபர்டபுளாக உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா 16 GB ரேம் மாடல் வாங்கிக்கோங்க. ஸோ ரைட்டு, இதெல்லாம் தான் டிவைசஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதெல்லாம் தாண்டி லாஸ்ட்டு ஹானரபிள் மென்ஷன், ஆஃப்லைன் ஸ்டோரில் ஸ்டாக் இருந்தாலும் கிடைக்கும். இதை தாண்டி இன்னும் நிறைய டிவைசஸ் இருக்குது. OnePlus 13s, ஸோ காம்பேக்டான ஒரு ஃபோனு, ஸ்னாப்ட்ராகன் 8 Eliteோட தாராளமாக நீங்கள் OnePlus 13s கன்சிடர் பண்ணலாம். கேமரா சென்ட்ரிக்காக ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க, பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக ஓரளவுக்கு நீங்கள் அதை யோசிக்கலாம். பேட்டரி லைஃப் உங்களை வந்து ஓரளவுக்கு அதை திருப்திப்படுத்திடும். காம்பேக்டான ஒரு ஃபோனில் ஓரளவுக்கு ஃப்ளாக்ஷிப் மாதிரியான ஒரு ஃபீலு அண்ட் ஓவரால் பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு டிவைஸ் அப்படின்னும் போது அந்த இடத்துல உங்களுக்கு OnePlusஓட 13s உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அண்ட் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கிட்ட என்னோட வேண்டுகோள் என்னன்னா 13s யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது டே டு டே லைஃப்பில், இப்பயும் வந்து பாசிட்டிவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ரைட்டுங்க. இதில் நான் ஒரு சில மாடல்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் Neo 10 நான் சொல்லலை, இந்த மாதிரி ஒரு சில டிவைசஸ் இருக்குது. சொல்லப்போனால் மோட்டோரோலாலே வேறு ஒரு சில டிவைசஸ் இப்போ H70 Pro இருக்குது. ஸோ ஒரு சில டிவைசஸ்லாம் என்ன ஆகுனா இந்த 40K, அதாவது 40K to 50K ஆர் 50K பிலோ அப்படின்னும்போது 35K இந்த மாதிரியான ரேஞ்சுக்குள்ளார நிறைய டிவைஸ் இருக்குது. ஆனால் நான் ஸ்கிப் பண்ண காரணம் என்னன்னா அதெல்லாம் பற்றி பெரிய லெவலில் நம்ம கம்யூனிட்டிலேயே இன்னும் டேட்டா கலெக்ட் ஆகலை. ஸோ நம்ம கம்யூனிட்டியில் டேட்டா அதிகமாக கலெக்ட் ஆன டிவைசஸை பற்றி நான் அதிகமாக பேசியிருப்பேன். இப்போ இன்னும் ஒரு சில ஃபோன்ஸ் நான் என்னெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தா Poco F7, அதில் நீங்கள் 512 GB மாடல் வாங்கலாம். F7ல 8s Gen 4 பேஸ்டு ஃபோனு. ஸோ அதுவும் இப்போ ரீசெண்ட் அப்டேட்ஸ்க்கு அப்புறமா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொன்னாங்க. இப்போ ஹைலைட் என்னன்னா எல்லா டிவைஸுமே பர்ஃபார்மன்ஸில் டாப் நாச்சாக இருந்தாலும் சம்மர்னால பெரும்பாலும் நிறைய டிவைசஸ் 10ல் 9 டிவைஸ் வந்து வார்ம் ஆகுது. எல்லா பிராண்ட்லேயும் அக்ராஸ் ஆல் பிராண்ட்ஸ் வார்ம் ஆகுது. ஸோ அதையும் இந்த இடத்துல வந்து ஒரு தடவை சொல்லிக்கிறேன். ரைட்டுங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. நான் மிஸ் பண்ணி ஏதாவது மாடல்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் மிஸ் பண்ணி ஏதாவது பாயிண்ட்ஸோ இல்லாட்டி பிரச்சனைகளோ இருந்ததுனால மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நண்பர்களுக்கு அது பயனுள்ளதாகும். பார்க்கலாம். பை.